لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال أيضا ولمن خاف مقام ربه جنتان وقال أيضا وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. صدق الله. عن أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم يؤتى بأنعم أهل الدنيا من أهل النار يوم القيامة فيسبغ في النار صبغة ثم يقال يا ابن آدم هل رأيت خيرا قط؟ هل مر بك نعيم قط؟ فيقول لا والله يا رب. ويؤتى بأشد الناس بؤسا في الدنيا من أهل الجنة فيسبغ صبغة في الجنة فيقال له يا ابن آدم هل رأيت بؤسا قط؟ هل مر بك شدة قط؟ فيقول لا والله يا رب ما مر بي بؤس قط ولا رأيت شدة قط. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய இணையற்ற அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தனித்தவன், இணைத்துணையற்றவன், மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவன், உயிருள்ளவர்களை மௌத்தாக்கக்கூடிய வல்லவன். எந்த நாயனின் நாட்டமின்றி ஓர் அணுக்கூட அசையாதோ அந்த வல்ல நாயனை நான் போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் கருணையும் சாந்தியும் காரிருள் நீக்கிய காரூணியநாதர் நற்குண தூதர் சய்யிதுல் முர்சலீன் வரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக தனது வாழ்வில் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், அவர்களை பின்துயர்ந்தவர்கள், இன்னும் கியாம நாள் வரும் வரையிலே வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னர் இறை இல்லத்தில் இறை கட்டளைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுக்காக இப்பள்ளிவாசலிலே தரிக்கின்றேன் என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஜனங்களே, அல்லாஹ்வை பயந்து அவனது கட்டளைகளை செவ்வனே நிறைவேற்றி அவனால் விளக்கப்பட்டவைகளிலிருந்து முழுமையாகவே தன்னை பாதுகாத்து ஒரு பரிசுத்தமான அடியானாக வாழும்படியும் வாழ்வதற்குண்டான முயற்சிகளை எல்லா சந்தர்ப்பங்களில் செய்து கொண்டிருக்கும்படியும் ஆரம்பமாக அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் வசிய்யத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன், அன்பு கட்டளையிடுகிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, நான் மேலே ஓதிய அந்த 3 திருவசனங்கள், ஒன்று வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃஸ அனில் ஹவா, யார் தனது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதை பயந்து தனது மனோ இச்சைகளை எல்லாவிதமான ஆசா பாசங்களில் இருந்தும் தடுத்து உலகத்திலே வாழுகின்றார்களோ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சுவனம் இருக்கிறதே அதுதான் அவர்களுடைய தங்குமிடம் என குறிப்பிடுகிறான்.
அதுதான் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் தனது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதை பயந்து உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு 2 சுவர்க்க சோலைகளை கொடுப்போம் என சொல்லுகிறான். அதான் முஃபஸ்ஸிர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், அதில் ஒன்று அவருக்கு, அடுத்தது அவருடைய மனைவிக்குரிய என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, 3வது திருவசனம் ஓதிய அந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத். மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனங்களை, அல்லாஹ் பல சுவனங்களை அல்லாஹ் தஆலா பலதாக சொல்லுகிறான். நாம் சுவன சோலைகளை கொடுப்போம், வாக்களித்திருக்கின்றோம். அவைகளுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே மசாக்கினன் பையிபா, அங்கே உயர்ந்த பரிசுத்தமான குடியிருப்புகள் அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அங்கே மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْكَبِيرُ, அதுதான் மிகப்பெரிய வெற்றி என அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் மிகப்பெரிய வெற்றி என அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த திருவசனம் 3 அடுத்ததாக நான் ஓதிய அந்த ஹதீஸ், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துனியாவிலே உலகத்திலே ஆக சுகபோகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் எந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் நோயையும் அனுபவிக்காத சுகபோகத்தில் வாழ்ந்த மனிதன். நபியவர் சொன்னார்கள், யுக்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார். ஆனால் அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனோ இச்சைகளை பிரகாரம் வாழ்ந்தவன், அவன் நரகத்துக்குரியவன். ஆனால் உலகத்தில் எந்த விதமான சிரமங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழ்ந்தவன். அவனை நாளை மறுமையிலே அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் ஃபயுஸ்பகு ஃபின்னாரி ஸதகதன், ஒரு முறை நரகத்திலே அப்படி அவனை போட்டு, சகோதரர்கள் தண்டனை அனுபவிக்கிறது இல்ல, அப்படி நரகத்தை காட்டி அல்லாஹ் நாளைக்கு கேட்பானாம். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், ஹல் ரஅய்த கைரன் கத்து ஹல் மர்ர பிக நஈமுன் கத்து. உன கண்ணாலேயாவது ஏதாவது சுகத்தை சந்தோஷத்தை கண்டிருக்கிறாயா, அல்லது உனக்கு ஏதாவது அனுபவிச்சிருக்கிறாயா என்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப், சொல்லுவானா, சத்தியப்படி சொல்லுவானா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் எந்த சுகபோகத்தை என்ன கண்ணால கூட பார்க்கலையே. சுருக்கமா சொல்லிட்டாங்க. நரகம் எவ்வளவு பயங்கரமானது சகோதரர்களே. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயூதா பி அஷத்தின் நாசி ஃபித் துன்யா, உலகத்தில் ஆகப்பெரிய சிரமத்தோடு வாழ்ந்த மனிதன், நோயுடன் வாழ்ந்த மனிதன், சிரமங்கள் சூழால் அவன் கஷ்டத்தோடு சிரமத்தோடு ஆகப்பெரிய சிரமத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவன் மனோ இச்சைகளுக்கு அடிப்பணியாமல் அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடிப்படையாக வாழ்ந்த ஒரு சுவனவாதி. இவனை தூக்கி சுவர்க்கத்தில் ஒரு முறை சொர்க்கத்தில் அப்படி போட்டு அனுபவிக்கிறது இல்ல, சொர்க்கத்தில் போட்டுட்டு அல்லாஹ் கேட்பான், ஹல் ரஅய்த புக்ஸன் கத்து ஹல் மர்ர பிக ஷித்தத்துன் கத்து. உன்னை வாழ்நாள்ல நீ கஷ்டங்களை சிரமங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாயா, பார்த்திருக்கிறாயா? சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்தில் போட்டு எடுக்கப்பட்ட மனிதன் சொல்லுவான், லா வல்லாஹி யா ரப் வலா ரஅய்து ஷித்தத்தன் கத்து மா பர்ர பி புக்ஸுன் கத்து. என்ற வாழ்நாள்ல நான் சிரமத்தை கண்ணால பார்த்து கூட இல்லையே. சகோதரர்களே, எங்களுக்கு இது கற்பனைக்கு படாது. ஏனென்றால் சுவனம் என்று சொல்றது நாங்க நினைச்சு நிற்கிறோம் சொர்க்கம் என்றால் அது சாதாரணமானது, சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்றால் அது சும்மா லேசானது. இப்படியே சகோதரர்களே, எங்களுக்கு அதனுடைய நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு சொர்க்கத்தை பத்தி நாங்க கேட்கறதும் இல்லை, அந்த சொர்க்கத்தை பத்தி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. அந்த சுவர்க்கத்தை ஏதோ சர்வசாதாரணமாக
நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உலக இன்பங்கள் மூழ்கி இருக்கிறோம். அதை அடைவதற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். அந்த உலகத்தினுடைய சகோதரர்களை கவர்ச்சிகள்ல, உலகத்தினுடைய அந்த அலங்காரங்கள்ல மூழ்கி போய் அதை அடைவதற்காகவும் அதிலே தன் வாழ்க்கையை இன்பங்களை கழிப்பதற்காகவும் அல்லாஹ்வுக்கு எவ்வளவோ மாற்றம் செய்து உலகத்திலே தனது நஃப்ஸின் பிரகாரம், தனது மனோ இச்சையின் பிரகாரம் தனது முழு வாழ்க்கையுமே செலவழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இந்த உலகத்தில் இருக்கிறது சகோதரர்களே. அதையும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைச்சிட்டு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னானா, ஜிப்ரீலே நீங்க கொஞ்சம் சொர்க்கத்தை பார்த்துக்குவாங்க, கொஞ்சம் சொர்க்கத்தை பார்த்துக்குவாங்க. ஃபஜாஅ ஃபனவர ஃபதஹ, அவங்க போனாங்க, அப்படி ஃபதஹப அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்க, ஃபனவர வஜாஅ இதை ரப்பிடத்தில் வந்தாங்க. இப்போ அல்லாஹ் கேட்டானா சொல்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்ம சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த காட்சிகள், சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களை கேள்விப்பட்ட எவரும் அந்த சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டாங்க. அதற்காக வேண்டி தனது முழு நேரங்களை அனைத்தையும் செலவழித்து அதற்காக முயற்சி செய்வார்கள் என்று சொன்னார்கள். திரும்ப அல்லாஹ் தஆலா வஹஃபஹா பில் மக்காரி, அத கஷ்டங்கள், சிரமங்கள், அது மனதுக்கு பாரமான சகோதரிகளை தொழுகிறது மனசுக்கு பாரம், நல்லவைகள் செய்வதற்கு மனசுக்கு பாரம், அப்படியானவைகளை கொண்டு தொழுகை, இபாதத், நோன்பு, மனோ இச்சைகளை தடுத்துக் கொள்வது, இது போன்றவைகளை கொண்டு அல்லாஹ் அப்படி சொர்க்கத்தை அப்படியும் அல்லாஹ் தஆலா திரை போட்டான். இப்ப இதை செஞ்சாதான் சொர்க்கம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீலே இப்ப போயிட்டு நீங்க சொர்க்கத்தை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு திரும்ப வந்து சொன்னாங்கன்னா, சொர்க்கத்துக்குள்ள யாருமே நுழைய மாட்டாங்களோன்னு சகோதரர்களே, யாருமே இவைகளை, இந்த சிரமங்களை, இந்த முஜாஹதாக்களை செய்ய மாட்டாங்களோன்னு நினைக்கிறேன். திரும்ப அல்லாஹ் தஆலா நரகத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, இந்த பயங்கரமான காட்சியை கேள்விப்பட்ட யாருமே அதற்கு நுழைய மாட்டாங்க, அதிலிருந்து மிக தனது தூரமாகத்தான் இருப்பாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா ஃபஹஃபஹா பிஷ்ஷஹவாத், மனோ இச்சைகள், பாவங்கள், அலங்காரங்கள், உலகத்தினுடைய அனைத்தையும் கொண்டு அப்படியே அல்லாஹ் தஆலா மூடினான். சகோதரர்களே, உலகத்துடைய அலங்காரங்கள், நான் உலகத்துல இந்த அசிங்கமான இந்த கவர்ச்சிகளை கண்டு இன்றைக்கு எங்களை இபாதத்துகள் கூட பாழாக்கி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமான ரப்புடைய முனாஜாத்தை விட்டு தொழுகையில கூட அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஊடுருவி எங்களை உள்ளங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஷஹவாத்துகளையும் கொண்டு அப்படியே நரகத்தை மூடினான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதெல்லாம் பார்த்தா யாருமே சொர்க்கத்துக்கு நுழைவாங்களோ தெரியா, மனோ இச்சைகள்ல மூழ்கிடுவாங்களே. சகோதரர்களே, இப்படி ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ். சகோதரர்களே, நாம் நினைப்பதை போல சுவர்க்கம் என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல, அது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த மனோ உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து அவருடைய திருப்திக்காகவே தனது மனோ ஆசைகளை எல்லாம் விட்டு யார் உலகத்தில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்களை மகிழ்விப்பதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா படைத்த அருட்கொடைகள் தான் அந்த சுவர்க்கம். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் இந்த துனியாவுல பரிபூர்ணமான கூலி கொடுக்கப்படாது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள், அவருடைய முயற்சிகளுக்கு அல்லாஹ் சில விகிதத்தை, சில உலகத்துல அமல்களுடைய சின்ன ஒரு பங்கு தான் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா முழுமையான கூலி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஜஸாவை அனுபவிப்பதற்கு எங்களால முடியாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய அருட்கொடைகளை படைச்சு வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, மனிதன் அவன் செய்யக்கூடிய முயற்சி இருக்கிறதே, அந்த முயற்சியோடு அவன் வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்ன மனிதனுக்கு அவன் எந்த முயற்சி என்ன செயல் செய்தானோ அதற்குரிய பலனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது.
நன்மையை செய்தால் அதனுடைய முடிவு நல்லதாகத்தான். ஒரு மனிதன் பூமிக்குள் எதை விதைப்பானோ அதுதான் அவன் அறுவடை செய்வான். அவன் மன் ஸரஅ ஷர்ரன், யார் ஒரு கெடுதியை விதைப்பாரோ யஹ்சுது நதாமா, அவர் கைசேதத்தை தான் அறுவடை செய்வார். எனவே பூமிக்குள் எதை விதைப்போமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். இதுபோல் யார் எதை செய்வார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அதைத்தான் வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, நாளை கியாமத்துடைய நாளையிலே அவன் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய பிரதிபலனை அவனுக்கு காண்பிக்கப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் அவ்ஃபா, அங்கதான் அவனுக்கு பூரணமான கூலியை அவனுக்கு வழங்கப்படும். பூரணமான கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம் அது மறுமை தான், இந்த உலகத்தில் அல்ல. அது மறுமை தான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே செய்யக்கூடிய செயல்களுக்குரிய ஒரு சில விகிதங்களை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களை நாம் இவ்வுலக வாழ்க்கையிலே ஹயாத்தன் தய்யிபா என மனமான வாழ்க்கை வாழ வைப்போம். அது போன்று பாவம் செய்தால் இங்கு தண்டனை இல்லை சகோதரர். தண்டனைக்கென்றே ஒரு ஜஹன்னத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நரகத்தை வைத்திருக்கிறான். அங்குதான் தண்டனை பெறக்கூடிய இடம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறது இல்ல, மனிதனுக்கு தாங்கவும் முடியாது. ஆனால் மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும் இந்த உலகத்துல. அவ்வளவுதான், நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும். நல்ல அமலும் செய்தால் ஒரு ஹயாத்தன் தய்யிபா கிடைக்கும். ஆனால் உண்மையான கூலி மறுமையில் தான். அந்த மறுமையுடைய துவக்கம் எப்பொழுது தெரியுமா? அவருடைய மரணத்தினுடைய நேரம் தான். மரணத்துடைய நேரம் தான் மறுமையுடைய துவக்கம், அதுதான் ஆரம்பம். அங்கே ஒரு மனிதன் மரணிப்பதற்கு ஆரம்பித்தால் அவன் இவ்வுலகத்திலே அல்லாஹ்வின் கட்டளைகளை பரிபூர்ணமாக எடுத்து அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் பிரகாரம் தனது மனோ இச்சைகளுக்கு அடிபணியாமல் வாழ்ந்தான் என்று சொன்னார். அந்த நேரத்தில் மரணத்துடைய நேரத்திலே இவனை மகிழ்விக்கப்படும். எப்படி மகிழ்விப்பான் அல்லாஹ்? ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அப்படியே இறங்குவார்கள், வருவார்கள். வீட்டுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதிலேயாக இருந்தாலும் சரி, எங்கே அவருடைய ரூஹ் பிரிகிறதோ அங்கே வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ, நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே சகோதரருடைய உயிர் பிரியும். இப்பொழுது அல்லாஹ் நஃப்ஸானியத், உலகத்திலே மனோ இச்சைகள் பிரகாரம் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய நிலை அதற்கு நேர் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய அந்த மௌத்துடைய நேரத்திலே ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்டவர்களுக்கு மனோ இச்சைகளின் பிரகாரம் வாழ்ந்தவர்களுக்கு மரணம் வந்து விட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பியது, என்ன திருப்பி அனுப்பியது, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, அல்லாஹ் இவ்வளவு காலம் செய்யாமல் நஃப்ஸுக்கு வழிபட்டு நல்ல அறங்கள் செய்யாமல் வாழ்ந்த அவைகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று அவன் சொல்ல, அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சும்மா வீணாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதுவே தண்டனையாகத்தான் இருக்கும். இப்பொழுது சகோதரர்களே, மரணித்துவிட்டு ஒரு உலக மக்களும் மரணித்துவிட்டு மன்னரைக்கு வாழ்ந்து கொண்டிருந்து திரும்ப இரண்டாவது சூர் ஊதப்பட்டு எழுப்பாட்டப்படக்கூடிய நேரத்திலும் அப்படித்தான். நல்லவர்களுக்கு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்படக்கூடிய நேரத்திலே அந்த மனிதர்கள் எல்லாம் எழும்பக்கூடிய நேரத்தில் தீயவர்கள் அவர்கள் எப்படி எழும்புவார்கள்? காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்தபினா ஹாதா, சொல்லுவார்கள், எங்களுக்கு குறித்த கேடே, எங்களை இந்த இடங்களில் இருந்து எழுப்பியது யார் என்று சொல்லி கைசேதத்துடன் துக்கத்துடன் வேதனையுடன் அப்படி சூரூதப்பட்டவுடன் மன்னரைகளில் இருந்து எழுப்புவார்கள், கஷ்டத்தோடு எழுப்புவார்கள். அந்த நேரத்தில் ரசூல்மார்கள் சொல்லுவாங்க, இல்லாட்டி மோமின்கள் சொல்லுவார்கள், உலகத்துல மனோ இச்சைகளுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த நல்லவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா மா வஅத ரஹ்மான், இது ரஹ்மானிகளுக்கு வாக்களிச்சது, இப்படி நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வஸதகல் முர்ஸலூன், உலகத்திலே ரசூல்மார்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று அந்த நேரத்திலே தைரியமாக அந்த இடத்தில் மோமின்கள் சொல்லுவார்கள், மனோ இச்சைகளுக்கு அடிபணியாதவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்பொழுது நல்லவர்கள், இது தீயவர்கள்,
நல்லவர்கள் எழும்பக்கூடிய நேரத்தில் எப்படி எழும்புவாங்க? அல்லாஹ் சொல்கிறான், லா யஹ்ஸுனுஹுல் ஃபஸஉல் அக்பர். அந்த மிகப்பெரிய திடுக்கம் அவர்களை கவலைக்குள்ளாக்காது. அப்படிப்பட்ட சூர் ஊதப்பட்டு உலகத்திலே எல்லா மனிதர்கள் உயிர் பெறக்கூடிய அந்த தினத்தில் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. வதலக்காஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சந்திப்பார்கள். சந்தித்து சொல்லுவார்கள், ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதூன். இந்த பயங்கரமான நாள் நீங்க பயப்பட வேண்டாம், இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள். இப்ப நீங்க அவங்க சன்மானங்களை பார்க்க போறீங்க என்று சொல்லுவாங்க. இப்ப சகோதரர்களே, இந்த மூமின்கள் மனோ இச்சைகளுக்கு அடிப்படையாமல் அல்லாஹ்வின் கட்டளையிலே திருப்திக்காக வாழ்ந்தவர்களை வரவேற்பதற்காக சுபஹானல்லாஹ் வெள்ளை நிறத்தான ஒட்டகைகளை கொண்டு வந்து அப்படியே நிறுத்தப்படும். சகோதரர்களே, அதில் ஏறியதுதான் தாமதம். வானவர்கள் வந்து அவர்களை வரவேற்று சுவனத்துக்கு அழைத்துக் கொண்டு போவார்கள். சுவனத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எப்படி என்றா சொல்றதே, நபி அவர்கள் சொன்னார்கள், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அன்பாருள்ள அந்த சுவனத்தின் வாசனை அனுபவித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் நடந்து ஒரு 100 வருடங்கள் போகக்கூடிய தொலை தூரத்துக்கு முன்னாலே சொர்க்கத்துடைய வாசம் வீசும். சாதாரணமானது இல்லை. சாதாரணமாக நாங்கள் நினைப்பதை போல அல்ல. அந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டு வானவர்களுடைய வரவேற்புடன் அப்படியே போவார்கள், அப்படியே சுவர்க்கத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, இப்ப சுவனத்துக்கு இவர்களை வரவேற்பதற்காக சுவனத்தின் அதிபதி ஹதரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் முதல் அணிவகுப்பிலே இருப்பார்கள். மற்ற ஏனைய மலக்குமார்கள் இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்கிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் மினல் ஜன்னதி ஸுமரா. யார் தனது இரட்சகனை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். சூரத்துக்கு வந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா. அவர்கள் வந்தவுடன் அப்படி சூரத்தின் கதவுகள் எல்லாம் தானாகவே அப்படி திறக்கப்படும், அவர்களை வரவேற்கப்படும். அங்கே உள்ள வகாலஹும் ஹஸனத்துஹா, அங்கே உள்ள காவலர்கள், சுவர்க்கத்தின் காவலர்கள் சொல்லுவார்கள், சலாம் சொல்லுவார்கள். இந்த வார்த்தை இதற்கு பின்னால சலாம், சாந்தியுடன், நிம்மதியுடன், அமைதியுடன், பாதுகாப்புடன் நீங்கள் சூரத்துக்கு நுழையுங்கள் சொல்லுவார்கள். திபுத்தும், நீங்கள் உலகத்திலே மனமானவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் அளித்து வாழ்ந்தீர்கள், நல்லவர்களாக வாழ்ந்து விட்டீர்கள். ஃபதுகுலுஹா காலிதீன், நீங்க இதில் நிரந்தரமாக தங்குங்க என்று சொல்லுவாங்க. சகோதரர்களே, இப்பொழுது அவர்கள் அப்படியே போவார்கள். சுவனத்தினுடைய தலைவாயலுக்கு கீழால் ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய வேரில் இருந்து 2 ஊற்றுக்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த ஒரு தண்ணீரை எடுத்து அப்படி குடிப்பார். சுப்ஹானல்லாஹ். குடித்தவுடன் அப்படி அவருடைய வயிற்றில் உள்ள எல்லா அசுத்தங்களும் அதோடு நீங்கிடும். அதுக்கு பின்னால் அசுத்தம் என்பதே கிடையாது. திரும்ப சகோதரர்கள் இன்னொரு ஊற்றிலிருந்து அவர் அருந்துவார். அவருடைய உடலுக்கு மேலால் இருந்த அனைத்து அசுத்தங்களும் நீங்கி அவர் எது போல என்று சொன்னால் அவருடைய முகம் அப்படி ஜொலிக்க ஆரம்பித்து விடும். அவருடைய தலையில் எண்ணெய் வாரப்பட்டதை போல மிக பிரகாசமாக அவர் மாறிவிடுவார். அதற்கு பின்னால் சுவனத்துக்கு வரவேற்பதற்காக சிறுவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யதூஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், என்றுமே அவர்களுடைய என்றுமே மாறாத வயோதிபம் அடையாத நிரந்தர அந்த சிறுவர்கள் அவர்களை வரவேற்பதற்காக அப்படி சுவனத்திலிருந்து வரவேற்பதற்காக காத்துக்கொண்டு வலது இடது பக்கமாக ஒவ்வொரு சுவனவாசியையும், சகோதரர்களே, ஒவ்வொரு சுவனவாசியையும் அப்படியே அழைத்துக் கொண்டு போவார்கள். எப்படி கவிகளை பாடிக்கொண்டு போவார்கள். ஹதீஸிலும் வருகிறது. அந்த கருத்தின் படிக்கு அவர்கள் சொல்லுவார்கள், அந்த இன்னலக்கும் மன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா சொல்லி ஆறுதல் வார்த்தை கவிகளை போல பாடி விட்டு சொல்லுவார்கள், நீங்கள் இன்று உயிரோடு இருப்பீர்கள், இதற்கு பின்னால் மரணம் உங்களுக்கு வரவே வராது. வ இன்னலக்கும் மன் அன் தஸிஹு ஃபலா தஸ்கபு அமதா, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பதே இதற்கு பின்னால் வராது. வ இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா, உங்களுக்கு இதற்கு பின்னால் சுகமே சுகம்தான், இங்கே துன்பமே கிடையாது. இப்படி வ இன்னலக்கும் அன் தஷிபு ஃபலா தஹரமு அபதா, நீங்கள் வாலிபமே வாலிபம்தான், உங்களுக்கு வயோதிபமே வராது என்று சொல்லி அப்படி கூட்டிக் கொண்டு போவார்கள். சகோதரர்களே, சூரத்து அல்லாஹ்வே சொல்லுகிறான், அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை அப்படி வர்ணிக்கிறான்? சொர்க்கத்துடைய காட்சிகள் உள்ளங்கள் அப்படி இருக்கிறோம். சில சஹாபாக்கள் கேட்டா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்து யா ஹாரிஸா,
ஹாரிசாவே நீங்க ஒரு சஹாபி கிட்ட எப்படி காலை அடைந்தீங்க? சொன்னாங்க மூமினன் ஹக்கன், உண்மையான ஒரு மூமினாகத்தான் யார சொல்லா காலை அடைந்தேன். நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உண்மை இருக்கிறது. ஃபமா ஹகீகத்து கௌலிக, நீங்க எப்படி மூமின் என்று சொல்றீங்களே என்ன அர்த்தம் என்று சொன்னாங்க. சொர்க்கத்துடைய காட்சிகள் கண் முன்னால் இருக்கு, சொர்க்கம் எனக்கு தெரியும், அதனால இந்த நஃப்ஸுக்கு வழிபடுறது இல்ல, இங்குள்ள ஆசா பாசங்களில் பின்னால் போவதில்லை. அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் இன்பமாக அங்கே மகிழ்வாக இருப்பதுடைய காட்சி எனக்கு கண் முன்னே விளங்குகிறது. நரகத்தில் உள்ளவர்கள் கூச்சலிடக்கூடிய அந்த காட்சி விளங்குகிறது என்று சொன்னார்கள். சகோதரர் சுருக்கமாக சொல்றது இது போட்டுதான் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்தை பத்தி அப்படியே விளங்கி வச்சிருந்தாங்க, நரகத்தை பத்தி விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக எந்த செயலும் அவர்களிடத்திலிருந்து வெளிவாரதில்லை. சகோதரர்களே, இப்பொழுது அவர்கள் அப்படி சகோதரர் அல்லாஹ்வே சொல்லுகிறான், அவர்களை வர்ணிக்கிற நபியே, அந்த சிறுவர்களை நீங்க பார்த்தா வைதாரா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹஸிப்தஹும் லுக்லுகல் மன்ஃபூரா, எப்படி அழகான சிறுவர்கள் தெரியுமா, இந்த பரத்தப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். அவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருப்பார்கள். அதுவே கண்களுக்கு மிக கவர்ச்சியா குளிரானதாக இருக்கும். மனம் விரும்பக்கூடிய காட்சிகளை தவிர வேற எதுவுமே அங்கே இருக்காது. அல்லாஹ் அதனால தான் சொன்ன நபியே அப்படிப்பட்ட காட்சி தான். இவர்கள் அப்படி அழைத்துக் கொண்டு போவார்கள், அழைத்துக் கொண்டே போவார்கள். சகோதரர்களே, அழைத்துக் கொண்டு அங்கே சுவனத்துக்கு போகும்போது ஒரு சிறுவன் ஓடோடி போய் சுவன மாளிகையிலே அல்லாஹ்வை பயந்த ஒரு தக்வா உள்ள அடியானுக்குள்ள மாளிகையிலே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய இவருக்கென்று எழுதப்பட்ட அந்த பெண்ணுக்கு அறிவித்து விடுவார், உங்களுக்கென்று எழுதப்பட்ட இறையச்சமுள்ள அடியார் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் கேட்பாள், ஹல் ரஅய்தஹு, நீ அவரை பார்த்தாயா? நான் ரஅய்துஹு வஹுவ அலா இஸ்ரி, நான் பார்த்தேன், எனக்கு பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அப்படி அந்த பெண் அந்த சுவன மாளிகையில் இருந்து அப்படியே வெளியே வருவார் வரவேற்பதற்காக. சகோதரர்களே, நான் மேலே ஓதிய அந்த திருவசனம் இருக்கிறது, وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار خالدين فيها ومساكن طيبه என்ற வசனத்துக்கு இம்ரான் இப்னு ஹுசைன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் விளக்கம் கேட்டாங்க. யார சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மாளிகையை பத்தி சொல்றாங்க. வமசாக்கின தையிபா, பரிசுத்தமான குடியிருப்புகள் சொர்க்கத்தில் இருக்கிறதாகவே அல்லாஹ் சொல்றானே. விளக்கம் கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கஸ்ருன் ஃபில் ஜன்னதி மின் லுலுவா, சொர்க்கத்துல ஒரு முத்தாலான மாளிகை, முத்தால செய்யப்பட்ட மாளிகை. அது சாதாரணமானதல்ல. ஹதீஸ்ல வருகிறது சகோதரர்களே, அதனுடைய நீளம் அகலம் சகோதரர்களே நீண்ட முத்தாலான மாளிகை. அந்த மாளிகைக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹா சபுரூன தாரன் மின் யாகூத்தத்தின் ஹம்ரா, அந்த மாளிகைக்குள்ளால 70 வீடுகள் இருக்கு. எப்படிப்பட்ட வீடுகள் தெரியுமா? ஏற்கனவே முத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளால் யாகூத்தத்தின் ஹம்ரா, சிவப்பு மாணிக்கத்தால் இரத்தினத்தால் செய்யப்பட்ட 70 வீடுகள். சுபஹானல்லாஹ். முத்தே ஒரு பெருமதி மிக்க சுவனத்தினுடைய முத்து, அதற்குள்ளே சிவப்பு நிறத்து மாணிக்கத்தால் செய்யப்பட்ட 70 வீடுகள். நபி அவங்க சொன்னாங்க, ஒஃபீ குல்லி பைத், அங்க ஒஃபீ குல்லி தாரி, ஒவ்வொரு வீட்டிலேயும் சபுரூன பைத், ஒவ்வொரு வீட்டிலும் 70 அறைகள். 70 வீட்டு ஒவ்வொரு வீட்டிலும் 70 அறைகள். அப்ப எவ்வளவு விசாலமான வீடாக இருக்கும். ஒவ்வொரு அறைகளும் எவ்வளவு விசாலமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட அறைகள் சொன்னார்கள்? மின் ஸுபுருதத்தின் ஹதரா, பச்சை மரகதத்தால் இருக்கும். அங்கே முத்து, அங்கே சிவப்பு மாணிக்கம், இங்கே சகோதரர்களே ஸுபுருதத்தின் ஹதரா, பச்சை மரகதம். சகோதரர் வர்ணிக்கவே முடியாது. அப்படி அழகான காட்சிகள் நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒவ்வொரு அறையிலையும் சபுரூன சரீரா, 70 ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அடியார்களே, அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளவர்களை மகிழ்விப்பதற்காக 70 கட்டில்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலா குல்லி சரீரின் சொன்னார்கள் சபுரூன ஃபிராஷா, ஒவ்வொரு 70 அந்த கட்டில்களையும் 70 ஒவ்வொரு கட்டில்களையும் சொன்னார்கள். ஃபி குல்லி சரி, ஒவ்வொரு கட்டிலையும் 70 விரிப்புகள், ஒவ்வொரு விதவிதமான நிறங்கள் கொண்ட 70 விரிப்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு விரிப்பிலையும் ஒவ்வொரு பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒவ்வொரு விரிப்பிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, அது போன்று 70
சகோதரர்களே, மறவைகள் சாப்பிடுவதற்கான 70 மரங்கள், 70 மறவைகள் இருக்கும். அந்த 70 மறவைகளை ஒவ்வொரு மறவையிலும் 70 வகையான லௌனம் மினத் தஆம், சாப்பாட்டில் 70 வகையான சுவனத்து சாப்பாடுகள். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ் விருந்து கொடுப்பான்னு சொல்றான். அப்படிப்பட்ட விருந்தோம்பலுக்காக அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு அது கற்பனை செய்ய இயலாது. அந்த சாப்பாடுகள் வகை வகையாக இருக்கும். சொல்வாங்க சகோதரர்களே, ஒவ்வொரு அறையிலையும் சொன்னார்கள் 70 வசீஃபன் வ வசீஃபா, சகோதரை கவர்ச்சி மிக்க இவர்களுடைய பணிவிடையாளர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். இவரும் சகோதரை கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நபியுடைய ஹதீஸில் அந்த விளக்கத்தின்படிக்கு அந்த மாளிகைக்குள்ளே 3,43,000 ஹுருதீன்கள் அந்த மாளிகைக்குள்ளே இருப்பார்கள். இப்ப சாப்பாடு இது போன்ற எல்லா இன்பங்களையும் இப்ப ஒரு யோசனை வருமே, நபி அவங்க சொன்னாங்க வயுத்தல் முஃமினு மினல் குவ்வா மா யத்தி அலா ذلك குல்லிஹி ஃபீ கதாத்தின் வாஹிதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இன்பங்களையும் ஒரே ஒரு காலையில் அனுபவிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுப்பான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முக்கியத்துவத்தை, உலகத்துடைய எந்த விதமான ஆசா பாசங்களுக்கும் அடிமைப்படாமல் அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்தை வாழ்ந்தவர்களை அல்லாஹ் மகிழ்விப்பான். இது கற்பனை செய்யலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் பொதுவாகவே சொன்னாங்க, சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் எப்படின்னா எந்த காதும் கேட்டுறாங்க, வலா உதுனுன் சமிஅத், எந்த கண்ணும் கண்டீர், மால ஐனுன் ரஅத், வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனுஷன்லையும் அது ஊசலாடியும் இருக்காது. சகோதரி, இந்த உலகத்துடைய இன்பங்கள் போல அல்ல. நாங்க மனுஷன் மண்ணால படைக்கப்பட்டிருக்கோம். அதே எவ்வளவு கவர்ச்சி. இந்த உலகத்துல சில அசிங்கமான காட்சிகளை பார்த்து அதுக்காகவே மனுஷன் தன் வாழ்க்கையை வீணாக்குறான், பொருளாதாரத்தை வீணாக்குறான், தொழுகையை வீணாக்குறான், பாவங்களை மூழ்கி போறான், உலகத்தில் நஃப்சானியத்துக்கு வழிபடுறான். அல்லாஹ் தயாரிச்ச இன்பங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, அந்த ஹுருதீன்கள் மண்ணால படைக்கப்படல. அவங்க சகோதரி 4 மிக பெருமதியான வாசனை திரவியங்களை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட காலில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் ஜஅஃபரான் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய முட்டுக்கால் இந்த மார்பகம் வரைக்கும் அம்பர் என்று சொல்லக்கூடிய மனமான சகோதர வாசனை திரவியம், அங்கிருந்து கலத்து வரைக்கும் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களே கஸ்தூரி, அதற்கு மேலால் உள்ள பகுதியை அல்லாஹ் கற்பூரத்தை கொண்டு படைத்திருக்கிறான். அவர்களுடைய சகோதரர்களே அற்புதமான நிறங்கள், 4 நிறங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான் குர்ஆன்ல. ஏன் இதை விளங்கினா அல்லாஹ் சொல்லுகிறான், படைச்சு வச்சுட்டு சொல்றான், ஏன் முத்தகீன்களுடைய மனம் சந்தோஷம் அடைய வேண்டும், இந்த உலகத்தில் எந்த விதமான ஆசா பாசங்களுக்கு பின்னால் போகக்கூடாது. அவர்களை கம்சாலில் லுலுல் மக்னூன், அவர்கள் மறைக்கப்பட்ட சிப்பியினுள் மறைக்கப்பட்ட முத்துக்களை போல நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஹா, அவர்களை நாம் புதிதாக படைத்திருக்கிறோம். அற்புதமான படைப்பு, இன்பம் அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு முத்தகீன்களுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன கபுலுன் இன்சுன் வலா ஜான், மனிதர்களோ ஜின்களோ அவர்களை தொட்டு பார்த்து கிடையாது, அவர்கள் யாரையும் பார்த்தது கிடையாது. ஒரு முத்தகீன்களுக்காக மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃப், அவர்களை படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான சுவனத்தின் இன்பங்களை பற்றி சகோதரர்களே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகிறான். பல மணித்தியாலங்கள் சுவனத்தினுடைய காட்சிகளை பேசினாலும் அந்த சுவனத்தினுடைய கொஞ்சத்தை கூட பேசி முடிக்க முடியாது. சுவனத்தில் அவ்வளவு பெரிய நியாமத்துகளை இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு சுரக்கவாசிகளும் இந்த உலகத்தை 10 மடங்கு ஆக குறைஞ்ச சொர்க்கவாசிகளும் எப்படி சாத்தியப்படும்? மனிதன் யோசிப்பான். சகோதரர்களே, மனிதனுக்கு மிகப்பெரிய அரசாட்சியை கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், வமுல்கன் கபீரா, பெரிய அரசாட்சி ஒவ்வொருத்தர் தக்குவா உள்ளவர், அல்லாஹ் சக்தி உள்ளவர். அவனுடைய சக்தியை நம்பி இந்த உலகத்துல சகோதரர்களே நாம் அவனுக்கு முழுமையாக வழிபட்டு மனோ இச்சைகளுக்கு வழிபடாமல் வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னல் ஜன்னah, நிச்சயமாக சுவனம் அதுதான் அவருடைய தங்குமிடம். எனவே அந்த சுவனத்தின் ஆரம்பம் மரணத்தின் ஆரம்பம் தான். எனவே மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. எனவே நாம் இந்த துனியாவிலே வாழக்கூடிய குறுகிய ஒரு கால வாழ்க்கையை ஷைத்தான் எங்களை ஏமாற்றத்தில் போட்டு இபாதத்துகளை விட்டு தூரப்படுத்தி மனோ இச்சைகள் பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் எங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுவோம் சகோதரர்களே. எனவே மனமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் சகோதரர்களே முயற்சிக்க வேண்டும். முயற்சித்து வாழ்வோமையானால் இகப்பர இருலோக வாழ்விலும் சுகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். யா அல்லாஹ்
உனக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தருவாயாக. சுவனத்திலிருந்து யா அல்லாஹ் உயர்ந்த உன்னால் தயாரிக்கப்பட்ட சுவனத்தின் ஞாபகங்களுக்கு சொந்தக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. பாவங்களிலே எங்கள் முழுமையாக எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாயனே உன்னுடைய பொருத்தத்துக்காகவே எங்களுடைய அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீகை எம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்